யாருக்கோ ஒரு அநீதி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க முதல்ல எப்படி பிஹேவ் பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் ஒண்ணு வருது இந்த இடத்துல. ஒன்று சைட் ஆகி போயிடலாம். 2வது விஷயம் கத்தலாம். கத்துங்க, கோவப்படுங்க. சரி கோவப்படுவோம்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட ஒரு தனிநபரோட மானம் போகுமா இல்லையா? "நீ சும்மா விட்டுட்டிரியே. உனக்கு எந்தக்கு நீ எதுக்குன்னு கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. ஷாலினி வாட்ஸ் த ப்ராப்ளம்ன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல போய் கத்தியும் வேலை இல்ல, ஒண்ணும் பண்ணியும் வேலை இல்ல. இது லஞ்சம் எடுக்க தான் நிப்பாட்டிறான். எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களா இல்லையா? எக்ஸ்போஸ் பண்ண போறவங்க அவங்க 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 அதுக்குரிய விதமா தான் போக இயலுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜேர்னலிசத்துக்குள்ளாலையும் இது வர இயலும். ஏன்னா விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு உரிமை எங்களுக்கு ஈக்குதா இல்லையான்றத இப்போ கொஸ்டின் பண்ணணும். கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறாரு. காசு போதா? விடிய விடிய வேலை செய்றாரு. விடிய விடிய இங்க ரியாலிட்டிய தாண்டி கொஞ்சமாவது யோசிச்சீங்கன்னா, இல்ல அந்த பிரச்சனைகள பேசிக்கணும். இது வரைக்கும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு தேவை என்ன? மக்கள் எப்பவும் எமோஷனலா வச்சுக்கணும். எமோஷன் உள்ள நியாயத்த பார்க்க மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிற விஷயம், சிம்ஜிதா கேஸ். இது இன்றைக்கு தீர்ப்ப நோக்கி போயிட்டிருக்குது. நெறைய பேர் இதில நெறைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டிருக்கிறாங்க. ஸோ, அத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் சிம்பிளா. இது எப்படி நாங்க அணுகுவோம்னு சொல்லி. அந்த பெண் பஸ்ல போறாங்க. தனக்கு ஒரு அநீதி நடக்கிறதா ஃபீல் பண்றாங்க. கேமரா ஆன் பண்றாங்க. அத எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஸோ, அத அ ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீன் அந்த அந்த ஃபர்ஸ்ட் டைம் அத கன்சியூம் பண்ற இன்டர்நெட் வாசிகள் அத வைரல் பண்றாங்க. இந்த வைரல் ஆயின விஷயத்த கேள்விப்பட்ட அந்த தீபக்ன்ற நபர் சூசைட் பண்ணிக்கிறார். இப்போ யார் வைரல் பண்ணாங்களோ, அதே மக்கள் திரும்ப ஐ மீன் அதே நெட்டிசன்ஸ் திரும்ப நெகட்டிவா இந்த பெண் மேல பழி சுமத்த தொடங்கிட்டாங்க. ஸோ, இந்த கேஸ நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணுன்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் பார்ப்போம். உதாரணத்துக்கு, இப்போ யாருக்கோ ஒரு அநீதி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க முதல்ல எப்படி பிஹேவ் பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் ஒண்ணு வருது இந்த இடத்துல. ஒன்று சைட் ஆகி போயிடலாம். சைட் ஆகி போறேன்ற சொன்னா, அடுத்த நாள் இதே இடத்துக்கு வரமாட்டோம்னு சொன்னா சைட் ஆகி போலாம். பஸ்ன்றது டெய்லி ட்ராவல் பண்ற ஒரு விஷயம். ஸோ, அதிலேயே இதே மாரி ஹராஸ்மென்ட் நடக்குதுன்னு சொன்னா சைட் ஆகி போக முடியாது. 2வது விஷயம் கத்தலாம். அதான் இவங்க சொல்றாங்கல்ல கத்தலாம்ல. கத்துங்க, கோவப்படுங்க. சரி கோவப்படுவோம்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட ஒரு தனிநபரோட மானம் போகுமா இல்லையா? அப்பயும் யாராவது வீடியோ பண்ணி போடலாமா இல்லையா? கத்தின கோவப்பட்டது பிறகும் கூட யாராவது சொல்லலாமா இல்லையா? என்னங்க ஒரு 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 வீடியோ கூட இல்லாம, ஒரு ப்ரூஃப் இல்லாம நீங்க சும்மா கத்துறீங்க. ஒரு ஆணுக்கு வேண்டா பழிய போட்டுறலாமா? நாளைக்கு அதே ஆள் திரும்ப சூசைட் பண்ணிக்க மாட்டானா? வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ப கத்தவும் முடியாது. போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 5, 6 நாள் செலவழிச்சு எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியுது. அதேமாரி எடுத்தாலும் அவங்க கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க. 2 பார்ட்டிஸையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. சாட்சி தான்னு கேட்பாங்க. மொத்த பேரும் வேலைய விட்டுட்டு அதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கணும். அப்படிதானே? ஸோ இது இது சரின்ற விஷயமா நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு பார்ப்போம் இது எப்படி அணுகும்னு சொல்லி. ஸோ நாங்க என்ன என்ன இது சொல்றோம் நாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு போறாங்கன்னு சொன்னா வச்சு, குடும்பத்தில அதிகமா பணம் இல்லன்னு அர்த்தம். அதிகமா எக்ஸஸா மணி இல்லாதனால தான் அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க தொடங்குறாங்க. வேலைக்கு போறவங்கள போய் போலீஸ் ஸ்டேஷன் வழியா திரும்ப சுத்துறதுக்கு டைம் இருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா அவங்களுக்கு டைம் இருக்க வாய்ப்பு இல்ல. ஸோ, இந்த கேஸ்ல அந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோன்னு சொன்னா, "நீ சும்மா விட்டுட்டிரியே! உனக்கு எந்தக்கு நீ எதுக்குன்னு சொல்லி கேட்குற மாரி." இந்த உதாரணத்துக்கு நெறைய பெண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல. அ ஒரு பையன் என்னைய ஹராஸ் பண்ணான். நான் கத்தினேன். இதுக்குமா இந்த மக்களோட பிரச்சனை? சைடு ஆயிட்டு போம்மா அப்படி சொன்னேன்னு சொல்லி டிவிலலாம் போட்டாங்க. விஜய் டிவிலயும் போட்டாங்க. அது கிளிப்ப எட் பண்ண பார்க்குறேன். அந்த அந்த பெண் சொல்றாங்க, "அந்த பையன் தப்பு பண்ணிக்கிறான். ஏன் தப்பு பண்ணான்னு யாருமே கேட்கலன்னு." அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ச ச சிம்ஜிதாக்கு தப்பு நடக்குது. ஒரு அநீதி நடக்குது. நாங்க கேட்குறோம், என்ன நடக்குது?" உதாரணத்துக்கு கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. "ஷாலினி வாட்ஸ் த ப்ராப்ளம்ன்னு" சொல்லி. ஸோ அந்த இடத்துல போய் அவன் சொல்றான், "உன் வேலைய பார்த்துட்டு போடா." கை கலப்பு ஆகுது. சண்டை வருது. சண்டை வந்தா என்ன நடக்கும்? நாங்க அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் அவசரப்பட்டு நான் அத பார்த்துட்டோம். அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ணா என் மேல கேஸ் விழும். புரியுதா? இல்ல இந்த மாரி நடந்துச்சுன்னு சொன்னதுக்கு பிறகுலாம் சட்டம் என்ன மன்னிச்செல்லாம் விட்டுறாது. சட்டத்தில தண்டனை குடுக்குற அதிகாரத்த இங்க யாருக்குமே குடுக்கல. புரியுதா? அப்ப கத்தியும் வேல இல்ல. புரியுதா? கத்தின நேரம் கண்டக்டர் கேட்டா தான் உண்டு. மத்தவங்க போய் கேட்க போறயும் இல்ல. அடிக்க போறயும் இல்ல. ஏன்னா அடிச்சு அவங்க எதுக்கு கேஸ் திணிட்டிக்கணும்? ஸோ, உதாரணமா அரசியல் பத்தியோ, இல்லாட்டி நாட்ட பத்தியோ, சட்டங்கள பத்தியோ அறிவில்லாதவங்க தான் சொல்லுவாங்க. கத்துங்க, பெரட்டுங்க, புடிங்கன்னு. ஆனா
அப்படி புடிச்சும் வேலை இல்ல. ஏன்னா, அவன் கை வச்சு அவன் போயிட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் படிச்சுட்டான், இவன் அடிச்சான் அதனால இது நோயின்னு சொன்னா, நான் அவனுக்கு வண்டி கட்ட வேண்டி வரும். அவன் வேலைக்கு போகாததுக்கு அதுக்கு சேர்த்தெல்லாம் வண்டி கட்டி கேஸ முடிக்க வேண்டி வரும். ஏன்னா, அவ்வளோ பெரிய இதுகள் இது வந்து. அப்படி யாரு மேலயும் யாரும் கை வைக்க முடியாது. ஸோ கத்தியும் வேலை இல்ல, ஒண்ணும் பண்ணியும் வேலை இல்ல. தொட்டா என்ன அந்த அந்த விஜய் டிவில அந்த பொன் செந்தில் சொன்ன மாரி தான் அந்த பையன் சொன்ன மாரி, "அம்மா அவங்கலாம் ஒரு மாரியான ஆட்கள். நீங்க விட்டுட்டு போயிடுங்க." அப்படின்ற மாரி தான் இன்னைக்கு இன்னைக்கு சமூகம் அந்த அந்த பொண்ண பார்த்து சொல்லிட்டிக்குது. நான் இப்ப என்ன சொல்ல வாரேன்டா, மெயினா வந்து அ மெயினா இந்த கேஸ்ல நாம எப்படி அணுகணுன்ற ஒரு சிம்பிளான கொஸ்டின் ஒண்ணு கேக்குது. அந்த பொண்ணுக்கு தவறு நடக்குதுன்னு தெரியுது. எக்ஸ்போஸ் பண்ணலான்னு பார்க்குறா. எக்ஸ்போஸ் பண்ற ரைட்ஸ் இருக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு நீங்க போறீங்க பஸ்ல பைக்ல போறீங்க. போலீஸ் நிப்பாட்டுறான். நல்லா தெரியுது லஞ்சம் எடுக்க தான் நிப்பாட்டிறான். எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களா இல்லையா? போலீஸுக்கு குடும்பம் இருக்குதா இல்லையா? போலீஸ் சூசைட் பண்ணிக்க இயலுமா இல்லையா? அவருக்கு மனசு இருக்குதா இல்லையா? அவர சொந்தக்காரங்களும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. நாளைக்கு சூசைட் பண்ணிட்டா, நீ பண்ண வீடியோ தான் காரணம். அதுக்காக அவன் லஞ்சம் எடுத்தது சரின்னு சொல்லவா? அவன் எனக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியும்போது நான் அத வெளிக்காட்டுறேன். இப்படியே வச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தரமாட்டேன்னு டாக்டர் சொல்றாரு. வீடியோ பண்ணி போடுவீங்களா இல்லையா? இன்டர்நெட் படி அந்த வீடியோ வரும்போது கவர்மெண்ட்டுக்கு திட்டி போடுவீங்க. ஆனா அதுலயும் தெரியப்பட்டது ஒருத்தனோட முகம் தானே. அவன் உயிரோட இருக்கானா? செத்து போயிட்டானா? யாருக்கு தெரியும்? இல்லல்ல. அப்ப தப்பு பண்ணும்போது எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க நீங்க. அதே இந்த பக்கம் வரும்போது பெல்ட் இல்லையா? சரி அப்படின்னு ஒருவேளை அது பப்ளிக் லைஃப் பப்ளிக் சர்வன்ட்டோட லைஃப் இது வந்து பிரைவேட்ன்னு சொன்னா, ஒரு ஷாப்புக்கு போறீங்க. அப்போ உங்களுக்கு அநீதி நடக்குது. அ கேவலமா ட்ரீட் பண்றாங்க. இல்ல ஒரு பிழை நடக்குதுன்னு நல்லா தெரியுது. ஒரு கிச்சனுக்குள்ள ஒரு நாய் போயிட்டு இறைச்சி தின்னுட்டு வீடியோ பண்ணி போடுறீங்க. அந்த ஓனரையும் சேர்த்து வீடியோ பண்ணிட்டு போட்டீங்க. இந்த மாரி இறைச்சி இவன் விக்கிறார். இப்படிதான் இவங்க சம்பாரிக்கிறாங்க. தின்னாங்க, குடிச்சாங்கன்னு பச்சை பச்சையா கமெண்ட் போடுறான். நாளைக்கு அந்த ஓனர் சூசைட் பண்ணிக்கிட்டான். உங்கள வந்து புடிச்சுட்டா? ஏன்னா அந்த உங்களோட வீடியோல நாய் தின்னது இல்ல. நாய் உள்ளுக்கு போனது இருக்குது. நாய் கடிச்ச இது மட்டுமே இருக்குது. அது நாய் தான் கடிச்சு கொண்டு என்ன வாதாடிச்சு சொல்வீங்க? புரியுதா? எக்ஸ்போசிங்ன்னு சொல்லும்போது, இது இந்த ஒரு பின்விளைவு வரத்தான் செய்யும். அப்டின்னா, எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்ல யாருமே. எந்த இடத்துலயும் எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்ல. அப்டின்னா, நீங்க எல்லாரும் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு அ பிரைவேட்டா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு வாங்க போறீங்க. ஒரு ப்ராப்ளம் வருது. எதுக்கு வீடியோ பண்றீங்க? தேவையில்ல. போய்ட்டு கன்சியூமர் இதுல போய்ட்டு அத்தாரிட்டில போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அந்த கேஸ நீங்க வாதாடி, உங்களுக்கு நஷ்ட ஈடு இருந்தா எடுத்துக்கோங்க. இல்லன்னா, அந்த அவருக்குரிய நஷ்ட ஈடு அவங்க குடுப்பாங்க. இதானே சட்டம். சட்டம்படி தானே செய்யணும் உங்களுக்கு. தீபக் திரும்ப சாகக்கூடாதுல்ல. சட்டமே சட்டம்டா சட்டம். இனிமே அப்படி செய்யுங்க. அப்படி எல்லாருக்கும் அதே அதே அட்வைஸ குடுங்க. எதுக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும் சொல்றீங்க? இல்ல, இல்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, வேலை செய்ற பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, அடுத்த நாள் வந்து நிக்கணும். அதுக்கு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன கூப்பிடுவான். அந்த வேலைய விட்டு பாதியில போயிட்டு அதில போயிட்டு வந்து, திரும்ப போயிட்டு நிக்கணும். 2வது நாள் இன்னொருத்தன் வந்து சேர்த்து தொடுவான். அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாம போயிட்டு, இப்ப 2 கேஸ் தின்னணும். அதுக்கப்புறம் 3வது கேஸ்ல தின்னணும். எதுக்குங்க இதெல்லாம்? புரியுதா? இங்க ஒரு விஷயம் சொல்லட்டா? அப்படி ஒரு அந்த பொண்ணு எக்ஸ்போஸ் பண்ணினது எக்ஸ்போஸ் பண்ணாம ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தா, அது பிழைன்றதுல வாதாடலாம். ஏன்னா ஒண்ணுமே இல்லல்ல. எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கல்ல. மறு என்ன பிரச்சனை இதுல? ஏன்னா முக்கியமான விஷயத்த பேச மறந்துட்டேன். எக்ஸ்போஸ் பண்ணணும்டா, அது விதம் என்ன? உங்கள தொட்டா ஒருத்தர், அப்ப நீங்க சைட் ஆயிட்டு வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு கோவம் வருது. இவன் தான் தொட்டன்னு சொல்லும்போது கோவம் வருது. எக்ஸ்போஸ் பண்ணணும். 1/2 அடி தூரம் அங்கிட்டு இருந்தா எக்ஸ்போஸ் பண்ணேலும். இல்லாட்டிக்கு 5 அடிக்கு அங்கிட்டு இருந்தா எக்ஸ்போஸ் பண்ணேலும். கிட்ட போய் தானே எக்ஸ்போஸ் பண்ணணுங்க. அப்ப போலீஸ் என்ன சொல்லுது இந்த கேஸ்ல? இவங்க இன்டென்ஷனலி கிட்ட போனாங்களாம். அதுல யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்க? அவயவயங்கள காட்டி நின்னாங்களாம். அதனால தான் வந்து அவருக்கு கை பட்டுச்சாம். நல்லா விளங்குது. அவன் தட்டி விடுறான். நல்லா தெரியுது. அந்த பொண்ணு எக்ஸ்போஸ் பண்ண தான் உள்ளுக்கு போகுது. எக்ஸ்போஸ் பண்ண 1/2 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்தா எக்ஸ்போஸ் பண்ணேலும். என்ன கதை இது? எக்ஸ்போஸ் பண்ணணும்னா, அவங்க வந்து கண்டிப்பா அந்த இடத்துக்கு போக தான் வேணும். அந்த அவங்கள வந்து என்ன சொல்றது? ஒரு நார்மலா அந்த இடத்துக்கு போய் நின்னா தான், அந்த ஆளோட உண்மையான சுயரூபத்த காட்டுவாங்க. அந்த காட்டக்கூடிய நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணுச்சு அந்த பொண்ணு. அப்ப அதுல என்ன பிழை கண்டுபிடிக்குது? ஒரு ஒரு சாமியார் மடத்துக்கு போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ண போனா, ஒரு துறவியா போத்தான் வேணுங்க. அந்த பொண்ணு போய் ஐய்யய்யோ! இவங்க வேணுன்ட்டு போயிட்டு அந்த சாமியார மனச மாத்தி, இவங்க தான் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண போறவங்க, அவங்க 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 அதுக்குரிய விதமா தான் போக இயலும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜேர்னலிசத்துக்குள்ளாலயும் இது வர இயலும். ஏன்னா, ஜேர்னலிசம் இப்படித்தான் இப்ப ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்றதுக்கு உரிமை எங்களுக்கு ஈக்குதா இல்லையான்றத இப்ப கொஸ்டின் பண்ணணும். இது விட்டு போட்டு இதுக்கு தண்டனை குடுக்குற குற்றமான்னு கேட்டா இல்ல.
ஓகே. அடுத்த விஷயம் முக்கியமான விஷயம். ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி நெறைய பேசினாங்க. இவங்க நாட்டில இருக்கிறாங்களா? இல்லன்னா இவங்களுக்கு படிச்சிருக்கிறாங்களா? எதுவுமே தெரியல. அவன் ரொம்பவே கவலையா இருந்துச்சு. எப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெண் போயிட்டு, ஒரு ஆணுக்கு போயிட்டு, இவன் டவுரி கேட்டான். இந்த ஃபேமிலியில அம்மாக்காரி டவுரி கேட்டான்னு சொன்னா போதும். மொத்த குடும்பத்தையும் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க. எந்த ஆதாரமும் குடுக்காம. புரியுதா? அது அந்த நாள் ஃபுல்லுவ வச்சு அவன புடிச்சு, இவன கால புடிச்சு எப்படியோ வெளிய வரதுக்கு வாழ்க்கை வெறுத்து போயிட்டுரும். அந்த குடும்பம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் படிய மிதிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அவ்வளோ உரிமைகள பெண்களுக்கு குடுத்தாயிக்குது. இது நடக்குது இல்லையா? நடக்குது. இல்ல நடக்காம இதுக்கு பிறகு நடக்காதா? இதுக்கு பிறகும் நடக்கும். இன்னைக்கும் நடக்கும். நேத்தும் நடக்கும். இதே இதுல சூசைட் பண்ணி நடக்கும். இதுக்கு எதிரா எத்தனையோ ஃபிலிம்ஸுமே எடுத்துட்டாங்க. எதா மாறிச்சா? ஆனா இந்த இதுல அவங்களுக்கு நீதி வேணும் தானே? ஏன்? அவருக்கு நிக்க பயமாயிக்குதாம். கல்யாணம் பண்ணிக்கவே பயப்படணுங்க அப்படி பார்த்தா. அ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா 2 பேரும் ஈக்குவலா வாழணும்னு நெனைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப அந்த லைஃப்‌க்கு வந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி, இப்ப நாட்டோட பொது சட்டத்துக்கு பிரகாரமா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண பாவத்துக்காக வேண்டி, அவக்கு இன்னொரு டிவோர்ஸ் நடந்தா, இன்னொரு கல்யாணம் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு அ ஒரு தொகைய நாங்க குடுத்துட்டே இருக்கணுமாம். சம்பாரிக்கிறதே இத்துணூண்டு தொகை. அதுல சம்பாரிச்ச எல்லாருமே ஆசை ஒரு சேவிங்ஸ்ன்னு பண்ணிக்கணும். சேவிங்ஸ் எல்லாத்துக்கும் சேவிங்ஸ்ல உள்ள வீடியோ இருந்தா அத எழுதி குடுத்துருவாங்க. புரியுதா? அப்படி அப்படி ஏதோ ஒரு பெரிசா சம்பாரிக்கல ஒரு பெரிய கணக்கு போயிட்டு அந்த பெண்ணுக்கு போச்சுன்னு சொன்னா உதாரணத்துக்கு சம்பாதிக்க ஒரு பெரிய பெண்ணுக்கு போச்சுன்னு சொன்னா, அவரு அவரு இந்த அவனோட வாழ்க்கைய வாழணும் தானே! இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறாரு. காசு போதா? விடிய விடிய வேலை செய்றாரு. விடிய விடிய வேலை செஞ்சு இந்த குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் மிக்குமா? இல்ல. ஸோ என்ன நடக்குது? அந்த திருமணமும் இல்லாம போகுது. அவவும் வாரா, இன்னும் கொஞ்சம் பாய புடுங்கிட்டு போறா. இவன்லாம் மென்டல் ஹெல்த்த பத்தி யோசிச்சீங்களா? மனுஷன்டாவது யோசிச்சீங்களா? இல்ல இதுக்கு எதிரா ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்ண்டு. பிரியறவங்கள பிரிய விடுங்களே! அது பிரியறதுக்குள்ள விஷயங்கள பார்த்து, அந்த விஷயங்கள சேர்த்து செஞ்சு, உரிய விதத்தில அமைச்சு, அது உரிய விதமா செய்யணும். இது என்ன லைஃப் லாங் அவங்களுக்கு படி அளக்கிறதுக்கு இவனுக்கு இந்த தலையெழுத்தா? புரியுதா? அப்ப அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு மூளையும் இல்ல. சரி விடுங்க. இன்னொரு இன்னொரு விஷயத்த பார்ப்போம். இப்ப இன்னொரு கதை ஒண்ணு, ஒரு ஸ்டோரி ஒண்ணு ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு டாக்டர் வந்து தன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஒரு ஆக்ட்ரஸ. அந்த ஆக்ட்ரஸ் வந்து அ கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் கேட்குறாங்க. டிவோர்ஸ் ஆகுது. அ அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து 2 பேரும் செட்டில் பண்ணிக்கிறாங்க. மிரட்டுறாங்க. என்ன தன் புள்ளைய வந்து வச்சுக்கணும். ஸோ, இல்ல நான் எங்கேயாவது போயிருவேன். பார்க்க விட மாட்டேன். அதான் இதான்னு சொல்லி அப்படி இப்படி வேணும், அவ்வளோ இவ்வளோ வேணும். வெளில இருந்து உங்களுக்கு வேணும்னு சொன்ன சட்டத்த வச்சு தான் அவங்க மிரட்டுறாங்க. மிரட்டி அவங்க சொந்த வீட்ல கீழ் தட்டு அப்படியே வாங்கி எடுத்து, இப்ப கீழ் தட்டுல அந்த ஆக்ட்ரஸும், பாய் ஃப்ரெண்டும், புள்ளையும் மிகுது. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அங்க இருக்காங்களே, அவங்க அவங்களோட பாட்டுக்கு குடியுரிமை நடத்துறாங்க. இவர் தனியா மேல் தட்டுல இருக்கிறாரு. இவர் கேட்கும்போது எல்லாம் இப்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஆளாம். ஆமா, ஆமா. சொத்த மொத்தமா புடுங்கிட்டா ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் தானே. ஏலான்னு இல்லையே. அப்படிதான். இதுதான் இங்க ரியாலிட்டி. இங்க ரியாலிட்டிய தாண்டி கொஞ்சமாவது யோசிச்சீங்கன்னா, இல்ல அந்த பிரச்சனைகள பேசிக்கணும். இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள பேச தயாரா இல்ல. சமூக பிரச்சனை ஒண்ணுல பேசி இல்ல. செய்யாத அநியாயமா? இங்க ஒரு பெண்ண வந்து ரேப் பண்ணி, கொலை பண்ணி போட்ட பெண்களே போட்டுக்கே நீதி கிடைக்குதில்ல. அ அந்த குஜராத் கலவரத்துல நடந்த இதுகளுக்கு நீதி இல்லாம இல்ல. அதோட வந்து ஒரு பெண்ண வந்து ரேப் பண்ணி, பௌத்துல புல்ல எடுத்து வீசி, அந்த அவனே 5 வருஷத்துல வெளிய வரான். கை காட்டி அவனுக்கு மாலை போட்டு வரவேற்குது. எப்படியா நல்லொழுக்கம் காரணமா வெளியிட்டாளாம். இதுதான் இங்க ரியாலிட்டி. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஆனா இவருக்கு இந்த இடத்துல நீதி வாங்கி குடுத்துட்டாளாம் இவங்க. எனக்கு புரியாத விஷயம் வந்து எக்ஸ்போஸ் பண்றது இங்க தப்பு இல்லல்ல. தப்புன்னா தப்புன்னு முடிச்சுருவோம். இது பிறகு எவனும் எக்ஸ்போஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் தேவையில்ல. நீங்க எல்லாம் போங்க கன்ஸ்யூமர் கோர்ட்ல அப்படியே போய் நின்டு லைன் அப் பண்ணி நில்லுங்க. அப்படி முடிஞ்சா முடிச்சுக்குவோம். இல்லாட்டி அப்படி முடிக்க தேவையில்ல. புரியுதா? ஸோ அடிப்படை வந்து சில விஷயங்கள பிழையா செஞ்சுட்டு, அந்த அந்த அடிப்படையே நாங்க பிழையா வச்சுட்டு, ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒண்ட வச்சு, அத கிரியேட் பண்ணி, அதில அரசியல் பார்க்கக்கூடிய ஒரு சங்கி கூட்டம். இது சங்கி கூட்டம் தான் இதுக்கு பின்னாடி இந்த வேலை செய்யுது. வேற யாரும் இல்ல. அவங்களுக்கு தேவை என்ன? மக்கள் எப்பவும் எமோஷனலா வச்சுக்கணும். எமோஷனலா வைக்கும்போது, அவன் அதுக்குள்ளால உள்ள அ அ அதுக்குள்ளால உள்ள நியாயத்த பார்க்க மாட்டான். எமோஷனலா ஆகிக்கும்போது, அவன் அதுக்குள்ள உள்ள நியாயம் அதெல்லாம் தேடிக்க மாட்டான். அவன் இல்லாட்டி எம்பத்தியா வச்சு. எம்பத்தியான்னா அவங்களோட பக்கம் உள்ள பிழைய பார்க்க மாட்டான். அந்த வீடியோல கைப்பட்டது நல்லா விளங்குது. அது யாராலயும் மறுக்கலாம். கையில பேக் இருந்துச்சாம், அது இருந்துச்சாம், இது இருந்துச்சாம். பேக் இருந்தா கை நார்மல் ஸ்டாண்டுக்கு வரணும். கை கீழ தான் நிக்கணும். எப்புட்றா மேல தூக்கி நிக்குது கை? அது என்னன்டா எனக்குன்னா விளங்குது இல்ல. ஆ காமன் சென்ஸே இல்லாத கதைகள சொல்லி,
மக்கள முட்டாளாக்கிட்டாங்க. ஸோ, கண்டிப்பா இதில கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகணும் மக்கள். ஏன்னா, இது உண்மைக்கு புறம்பான ஒன்று. பெண்களுக்கு எதிரான ஒன்று. புரியுதா? அந்த பொண்ணு ரீல்ஸ் பண்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அது ரீல்ஸ்ன்னு சொல்றீங்க. அதே லாஜிக்கா வச்சு பார்ப்போமே. அப்ப அதே பேட்டர்ன்ல நெறைய ரீல்ஸ் ஈக்கணும். அதே பஸ்ல போகணும். இதே மாரி ரீல்ஸ் போடணும். அப்ப இந்த பேட்டர்ன் ஈக்கிதான். அதனால தான் இந்த சந்தேகப்படுறோம். சந்தேகப்படுறதுக்கு என்ன ஒரு கிரவுண்டும் இல்லாம எப்படிங்க சந்தேகப்படுறீங்க? அந்த பொண்ணு ரீல்ஸ் பண்ணா ரீல்ஸா? நாளைக்கு நானும் வீடியோ போட்டா, அது ஃபேமஸ்க்கு போட்றா? ஒரு ரீச்சுக்காக நெறைய வேலை செய்வோம். ஏன்னா ரீச் ஆகணும்னா 4 பேர் 4 நல்ல விஷயங்கள் ரீச் பண்ண வைக்கிறதுக்காக. ஆனா ஃபேமஸுக்கும் ரீச்சுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு அவுத்து போட்ட ஆட்கள் இல்லையே! புரியுதா? இப்ப கடையனூர் பெண் ஒன்று வந்து ஆடும்போது நெறைய பேர் ஏசினாங்கன்னு சொல்லி, அப்படி பெண் சுதந்திரம் பேசின கூட்டம், ஏன் இந்த பெண்ணுக்கு வருதில்ல? அந்த பெண் ரீல்ஸ் போட்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி, ரீல்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணது. யார் கன்ஃபார்ம் பண்ணது? அதுக்கு முஸ்லீம்கள் கன்ஃபார்ம் பண்ணன்னு ஆதாரமெல்லாம் எடுத்து போட்டு ஷேர் பண்றேன். எனக்கு புரியல. முஸ்லீம் இவங்க யாரு இத கன்ஃபார்ம் பண்றதுக்கு? முஸ்லிம்ஸுக்கு ரீல்ஸ் பிடிக்காது. ஒருவேளை அதை வச்சு கூட பழி வாங்கலாம்ல. இது பழிவாங்கல் மட்டும்தான். ஒவ்வொருத்தருமே வந்து தனக்கு பிடிக்காத ஒன்று இது லீக்கிறதால உண்டு உடை அவையவே எங்களை காட்டி நின்றது. அதுவும் இல்லாம மேக்கப் போட்டது, ஐஃபோன் வச்சுட்டு இருந்தது, அந்த வீடியோட கிளியரிட்டி எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ஒரு வன்மத்தை மொத்தமா கக்கி விட்டுது. பஸ்ல இருந்து ஒரு வீடியோ எடுக்கும்போது அப்படிதான் இந்த லைட்டிங் அப்படி வரும். ஐஃபோனோட பெரிய ஐஃபோனோட வீடியோ எடுத்தா இந்த குவாலிட்டி கிளியரிட்டி வரத்தான் செய்யும். அந்த பொண்ணோட இன்டென்ஷன் என்ன? எக்ஸ்போசிங். எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களா? எக்ஸ்போஸ் பண்ணது சரியா இல்லையான்னு பார்க்கணும். ப்ளாக் பண்றதோ இதுக்கு போயிட்டு அதுக்கும் அதையும் போட்டு பண்ணக்கூடாது. புரியுதா? சும்மா எல்லாமே எல்லாத்தையும் அந்த ரீச்சுக்கும், ஃபேமஸுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி, இதுக்கும் இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஒரு தன்னுக்கு இது இனிமே நடக்கக்கூடாதுன்னு எக்ஸ்போஸ் ஒண்ணு பண்றது மூலமா நல்லது நடக்குன்னு நெனச்சாங்க. பார்த்தா, இவனுங்க தன்னோட அல்ப புத்திய காட்டி, வெறுமனே எந்த லாஜிக்கும், எந்த கிரவுண்டுமே இல்ல. இதே மாரி ஒரு சம்பவம் உண்டு ஸ்ரீலங்காலயும் நடந்துச்சு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஒருத்தன் ரோட்ல போயிட்டிருக்கான். ஒரு பள்ளியில வந்து பள்ளிய தாக்குவோம்ன்னு சொல்லி, பள்ளின்னா முஸ்லீம்கள பள்ளிவாசல்ல தாக்குவோம்ன்னு சொல்லி 2 பேர் பேசிட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? போலீஸுக்கு கால் அடிச்சு சொல்லணுமா இல்லையா? அப்போ 119 கால் பண்ணிக்கிறான். இந்தியால 100ன்னுவாங்க. அதே மாரி இவன் 119. ஸோ 119க்கு கால் அடிச்சு சொல்ட்டான். இப்படி இப்படி தான் 2 பேர் தாக்குறேன்னு பேசிட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் பயமாயிருச்சு. ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். இப்ப அந்த மாசம் ஃபுல்லா போலீஸ் காவல போட்டாச்சு. யாருமே தாக்கல. இப்ப பெரிய கேஸ் அது. அவன் பண்ணது பிழை தானே! எப்படி போலீஸ இது பண்ணிடலாம்? அப்படி இப்படின்னு போலீஸ் இதாயிட்டாங்க, அதாயிட்டான். நாட்டோட இது வந்து ஒற்றுமையை சீர்குலைக்க பார்த்துட்டாளாம். அதான் இதான். அந்த பையன் கேட்டது என்ன? சொன்னது 2 பேர் பேசியிருந்தாங்க. நான் கேட்டேன். அடிக்க போறாங்க. அவ்வளோதான். அப்ப இவ்ளோ பெருசாக்கி மீடியா எல்லாம் பேசி ஜட்ஜ்ட்ட கொண்டு போய் நிறுத்தி ஆகிட்டாங்க. மொத்த மீடியாவும் பேசிட்டு இவன் பண்ணது பிழைன்னு. ஜட்ஜ் கேட்ட விஷயம், ஒரு நல்ல குடிமகன் தன் காதுல இப்படி ஒரு விஷயத்த கேட்டான்னா, என்ன செய்யணும்? அப்புறம் அந்த போலீஸ்காரன் சொல்றானாம், எப்படியுமே போலீஸுக்கு தான் கால் பண்ணி சொல்லணும். அப்ப இவன் என்ன செஞ்சான்? அதான் செஞ்சான். அப்ப என்னங்க இதுல கேஸ் இருக்குதுன்னு டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிவிட்டாச்சு. ஸோ இதான் காமன் சென்ஸா திங்க் பண்ணா சில விஷயங்கள் டிஸ்மிஸ் ஆக வேண்டிய விஷயங்கள தலையில தூக்கி வச்சுட்டு இப்போ. ஸோ அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி, யாரோட லாபம், என்ன விஷயங்கள் தடப்பட போகுது, இல்லாட்டி பேருக்கு ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்து மக்களோட உரிமைகள் ஏதாவது பறிக்க போறாங்களா? என்ன நடக்குது? ஸோ இதில கொஞ்சம் அவேராவே இருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.